வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் மாணவர் கட்டண திருப்பிச் செலுத்துதலுக்கான நிதியில் தனது பங்கை வழங்குவதற்கான மத்திய அரசின் கடமை சுயாதீனமானது என்றும், தேசிய கல்விக் கொள்கை 2020 ஐ செயல்படுத்துவதோடு இணைக்கப்படக்கூடாது என்றும் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பில் தீர்ப்பளித்துள்ளது. தனியார் உதவி பெறாத பள்ளிகளுக்கு பணத்தை திருப்பிச் செலுத்துவதற்கான சட்டப்பூர்வ பொறுப்பு மாநில அரசிடம் உள்ளது என்றும், மத்திய நிதி இல்லாததை இந்த கடமையை தவிர்ப்பதற்கு ஒரு சாக்காக பயன்படுத்த முடியாது என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஆர்வலர் வி. ஈஸ்வரன் தாக்கல் செய்த பொதுநல வழக்கை நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வே. லட்சுமிநாராயணன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் விசாரித்தபோது இந்த தீர்ப்பு வந்தது. 2025-26 கல்வியாண்டிற்கான RTE சேர்க்கையை தொடங்க தமிழக அரசுக்கு வழிகாட்டுதல்களை மனுதாரர் கோரினார். மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் RTE சட்டத்தின் கீழ் உள்ள கடமைகள் தனித்தவை மற்றும் சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்டவை என்பதை அடிக்கோடிட்டு காட்டியது. RTE சட்டத்தின் பிரிவு 7 குறிப்பிட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதியளிப்பதில் ஒரே நேரத்தில் பொறுப்பை கொண்டுள்ளன என்பதை அமர்வு எடுத்துக்காட்டியது. பிரிவு 7(3) இன் கீழ் மத்திய அரசு ஆலோசனைகளுக்கு பிறகு மாநிலத்திற்கு மானியமாக செலவினங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வழங்க வேண்டும் என்றும் அது குறிப்பிட்டது. எனவே மத்திய நிதியை வெளியிடுவது NEP செயல்படுத்தப்படுவதை நிபந்தனைக்கு உட்படுத்த முடியாது. இருப்பினும் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை வெளியிடாதது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதால் இந்த விஷயத்தில் பிணைப்பு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இந்த வழக்கில் PM ரிஷ் பள்ளிகளை செயல்படுத்துவது, மும்மொழி சூத்திரம் மற்றும் NEP இன் பிற விதிகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பான சர்ச்சைகள் அடங்கும். இந்த திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாயை விடுவிக்க மாநிலம் கோரியுள்ளது. இந்த வரம்பு இருந்த போதிலும் RTE கூறு 200 கோடி ரூபாய்க்கும் குறைவாக உள்ளது என்றும் தாமதமின்றி வழங்கப்பட வேண்டும் என்றும் அமர்வு குறிப்பிட்டது. சமக்ர சிக்ஷா திட்டத்திலிருந்து RTE நிதியை பிரிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று அது அறிவுறுத்தியது. கூடுதலாக சட்டத்தின் பிரிவு 12(2) மற்றும் கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் மாநிலத்தின் சொந்த விதிகளால் கட்டளையிடப்பட்டபடி பள்ளிகளுக்கு நிதி வழங்குவதற்கான சட்டப்பூர்வ காலக்கெடுவை பின்பற்றுமாறு தமிழக அரசுக்கு அது உத்தரவிட்டது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.